சென்னையில் 284 கோடி மதிப்பீட்டிலான நடைபாதை திட்டப்பணிக்கான டெண்டர் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். முழு விவரங்கள். தலைமை வணக்கம். சென்னை மாநகராட்சி முழுவதும் நடைபாதை அமைக்கும் திட்டங்களில் பல முறைகேடுகள் கண்டறியப்பட்டதால் 35 டெண்டர்களை சென்னை மாநகராட்சி ரத்து செய்திருக்கிறது. திட்ட செலவு செயற்கையாக அதிகரிக்கப்பட்டது. ஒரு சில ஒப்பந்ததாரர்களுக்கு சாதகமாக டெண்டர்கள் அமைக்கப்பட்டது. மேலும் திட்ட அறிக்கையில் தேவையற்ற பணிகள் சேர்க்கப்பட்டதாகவும் இதனால் அரசுக்கு பெரும் நிதி இழப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்பதாலும் அனைத்து டெண்டர்களும் ரத்து செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. டெண்டர்களை நிர்ணயம் செய்த திட்டத்திற்கான செலவை 4 மடங்கு அதிகரித்து மற்றும் ஏலம் விடும்போது மேலும் 10% அதிகரித்து முறைகேடுகளாக கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி மேயர் பிரியா தாக்கல் செய்த சென்னை மாநகராட்சி பட்ஜெட்டில் இந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கி அறிவிப்பு வெளியானது. சிறப்பு திட்டங்கள் துறை பிப்ரவரி 20ஆம் தேதி அன்றும் அதற்கான டெண்டர்கள் வெளியிடப்பட்ட சட்டமன்ற தேர்தல் நடந்தது தீகள் அமலுக்கு வந்த நிலையில் முக்கிய சாலைகளில் நடைபாதைகள் அமைப்பதற்கான பணிகளை குறைந்தபட்ச ஏலதாரர் நிர்ணயிக்கப்பட்டார். ஆனால் அதற்கான பணி ஆணைகள் சென்னை மாநகராட்சியால் வழங்கவில்லை. பொதுவாக 2 முதல் 3 சாலைகளுக்கான நடைபாதைகள் உள்ளடக்கிய ஒவ்வொரு தொகுப்பும் ரூபாய் 8 கோடி முதல் 9 கோடி ரூபாய் வரையிலான டெண்டர் மதிப்பீட்டை கொண்டிருந்தது. இந்த நிதி ஒதுக்கீடு அதிகமாக இருந்ததாகவும் நடைபாதை பணிகளுக்கு பெரும்பாலும் கொத்து வேலை மற்றும் கான்கிரீட் சமப்படுத்துதல் போன்ற தேவைப்படுவது இருக்கிறது. இதற்கு பொதுவாக ஒரு திட்டத்திற்கு சுமார் 1.5 கோடி முதல் 2 கோடி வரை செலவாகும் அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். ஒரு மீட்டருக்கு நடைபாதைகள் அமைக்கும் வழக்கமான விலை கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகமாக இருந்ததாக அதிகாரிகள் இந்த திட்டத்திற்கு மாநில அரசில் ஒப்புதல் கிடைத்துவிட்டதால் அது கிடப்பில் போடப்படவில்லை எனவும் நாங்கள் அதற்கான டெண்டர்களை மட்டும் ரத்து செய்துள்ளோம் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் 284 கோடி மதிப்பீட்டிலான நடைபாதை திட்டப்பணிக்கான டெண்டர் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். முழு விவரங்கள். தலைமை வணக்கம். சென்னை மாநகராட்சி முழுவதும் நடைபாதை அமைக்கும் திட்டங்களில் பல முறைகேடுகள் கண்டறியப்பட்டதால் 35 டெண்டர்களை சென்னை மாநகராட்சி ரத்து செய்திருக்கிறது. திட்ட செலவு செயற்கையாக அதிகரிக்கப்பட்டது. ஒரு சில ஒப்பந்ததாரர்களுக்கு சாதகமாக டெண்டர்கள் அமைக்கப்பட்டது. மேலும் திட்ட அறிக்கையில் தேவையற்ற பணிகள் சேர்க்கப்பட்டதாகவும் இதனால் அரசுக்கு பெரும் நிதி இழப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்பதாலும் அனைத்து டெண்டர்களும் ரத்து செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. டெண்டர்களை நிர்ணயம் செய்த திட்டத்திற்கான செலவை 4 மடங்கு அதிகரித்து மற்றும் ஏலம் விடும்போது மேலும் 10% அதிகரித்து முறைகேடுகளாக கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி மேயர் பிரியா தாக்கல் செய்த சென்னை மாநகராட்சி பட்ஜெட்டில் இந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கி அறிவிப்பு வெளியானது. சிறப்பு திட்டங்கள் துறை பிப்ரவரி 20ஆம் தேதி அன்றும் அதற்கான டெண்டர்கள் வெளியிடப்பட்ட சட்டமன்ற தேர்தல் நடந்தது தீகள் அமலுக்கு வந்த நிலையில் முக்கிய சாலைகளில் நடைபாதைகள் அமைப்பதற்கான பணிகளை குறைந்தபட்ச ஏலதாரர் நிர்ணயிக்கப்பட்டார். ஆனால் அதற்கான பணி ஆணைகள் சென்னை மாநகராட்சியால் வழங்கவில்லை. பொதுவாக 2 முதல் 3 சாலைகளுக்கான நடைபாதைகள் உள்ளடக்கிய ஒவ்வொரு தொகுப்பும் ரூபாய் 8 கோடி முதல் 9 கோடி ரூபாய் வரையிலான டெண்டர் மதிப்பீட்டை கொண்டிருந்தது. இந்த நிதி ஒதுக்கீடு அதிகமாக இருந்ததாகவும் நடைபாதை பணிகளுக்கு பெரும்பாலும் கொத்து வேலை மற்றும் கான்கிரீட் சமப்படுத்துதல் போன்ற தேவைப்படுவது இருக்கிறது. இதற்கு பொதுவாக ஒரு திட்டத்திற்கு சுமார் 1.5 கோடி முதல் 2 கோடி வரை செலவாகும் அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். ஒரு மீட்டருக்கு நடைபாதைகள் அமைக்கும் வழக்கமான விலை கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகமாக இருந்ததாக அதிகாரிகள் இந்த திட்டத்திற்கு மாநில அரசில் ஒப்புதல் கிடைத்துவிட்டதால் அது கிடப்பில் போடப்படவில்லை எனவும் நாங்கள் அதற்கான டெண்டர்களை மட்டும் ரத்து செய்துள்ளோம் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி, ராஜேஷ்.